ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேதார கௌரி நோன்பு எப்படி எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில காரணத்தினால இந்த வருடம் எங்கள் வீட்டில் திவாலி செலிப்ரேட் பண்ணலை. பட் கேதார கௌரி நோன்பு வழிபடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் மட்டும் செஞ்சு நோன்பு திறந்தோம். நோன்புக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்வீட்ஸ் மட்டும் செஞ்சு ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு ரசகுல்லா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலில் மிதமான தீயில் காய்ச்சிருக்கேன். பால் கொஞ்சம் மிதமான சூடு வந்ததும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பால் திரிஞ்சு இந்த மாதிரி பன்னீர் மாதிரி ஆகிடும். இந்த பாலாடையை நல்லா ஸ்ட்ராங்காக ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிசைஞ்சு மாவாக்கிக்கலாம். இந்த உதிரி பாலாடையை நல்லா பிசையும் போது மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வரும்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை அதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். அடுத்து இது உள்ளார ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து அது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை பூரி மாதிரி திரட்டி அது உள்ளார நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் பவுடரை உள்ளே வச்சு இந்த மாவை க்ளோஸ் பண்ணி ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சோமாஸும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா வடை ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடையை தட்டி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மசாலா வடையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதிரசம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை இன்னொரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் ஆனதும் அந்த கடாயில் இருக்கிற வெள்ளைப்பாகு நல்லா கொதி வந்து 2 கம்பி பதம் வரும்போது ஒரு பிளேட்டில் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது பால் மாதிரி திரண்டு வரணும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். அடுத்து 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 4 hours ஊற வச்சு காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி கையில் எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பவுடரை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாகில் மிக்ஸ் பண்ணி 3 to 4 hours ஊற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வடை மாதிரி தட்டி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப டேஸ்டியான அதிரசமும் ரெடி ஆகிடுச்சு.
அன்னைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ நோன்பு திறந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால எங்கள் குலதெய்வமான பவானி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப மனசு திருப்தியாக நோன்பை நிறைவு செஞ்சோம். இன்னையோட vlog இதோட முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்யூ.